ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் இருக்கிற பீட்டர்ஸ் கிச்சன் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம், காந்திபுரம் ஸ்டேடியத்தில் பழமுதிர் நிலையத்திற்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இது நைட்டு நாங்கள் ஒரு டின்னருக்காக போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கடையில் எல்லா மெனுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் பட்டர் நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஸோ வீடியோ முன்னாடியே அதை சொல்லிடுறேன். இதுதான் அவங்களோட மெனு கார்டு. ஸோ எல்லா சைனீஸ் எல்லா ஐட்டமும் இருந்தது ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அந்த மெனுவை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹைலைட்டுக்காக இந்த வீடியோவில் போடுறேன். நான்வெஜ், வெஜ்ஜு எல்லா மெனுவுமே இருந்தது. சூப் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, நல்லா இருந்தது. இவங்களோட ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மெனு எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த ஓனர் ஒரு நார்த் இந்தியன், இங்கே கோயம்புத்தூர் செட்டில்டு. ஸோ இவங்களோட டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. எல்லா ஐட்டங்களையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். நாங்கள் சாப்பிட்ட ஐட்டங்களை உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டங்களும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எல்லா பிரியாணியாக இருக்கட்டும், நார்மல் ரைஸு, தால் ரைஸு, தந்தூரி ஐட்டம்ஸு, சாலட்ஸு, ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நைட்டு டின்னர் நீங்கள் சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்க ஃபேமிலியோட அப்படின்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோட்டலில் மெனுவும் நல்லா இருந்தது, ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் இந்த ஹோட்டலுக்கு. ஸோ நாங்கள் இது ஒரு வீக் டேஸில் போனதுனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்தது. மற்றபடி இந்த ஹோட்டலில் சீட்ஸ் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருந்தோம். ஸோ பிளேட்டு, ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணி வந்து சர்வ் பண்ணாங்க. சூப்பு நல்லா இருந்தது. ஸோ கிளாஸ் ஸ்டைலாக இருக்கட்டும், கிளாஸோட இது பாருங்கள், இந்த பிளேட்டில் வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேரட் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு டிஷ்ஷுமே அழகாக நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மெனு பேரெல்லாம் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருந்தது ஒரு ஐட்டமும். ஸோ எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பார்க்கவே உங்களுக்கே சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ எல்லா மெனுவுமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே மெனு நல்லா இருந்தது. நான் மட்டும் நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. பட்டர் சிக்கன் சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. நூடுல்ஸ் நல்லா இருந்தது. சிக்கன் மெனுஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதில் ஃபிஷ் ஐட்டமும் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக கூல்ட்ரிங்க்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு எந்த ஐட்டமே நாங்கள் வேஸ்ட் பண்ணல, எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். பில்லும் ரீசனபிளாக இருந்தது. ரேட்டு ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி இருக்குமோ அந்த ரேட்டு இருந்தது. இந்த ஹோட்டல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு மஸ்ட்டு ட்ரை ஹோட்டலு. வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கனை தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.